ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேஸ்டியான இறால் தொக்கு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சோன்னையும் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய் காரத்துக்கு வேணும்னா இன்னும் 2 கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கணும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணுங்க. ஏன்னா தொக்குக்கு அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. அப்போ தான் வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரும். இல்லைன்னா அப்படியே பச்சை வாசனை அப்படியே இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியும் நல்லா பொடி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தொக்குக்கு நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம முன்னாடியே மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். தொக்குக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் தக்காளி நல்லா வதங்கி வேகட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. பார்த்திங்களா, தக்காளி நல்லா குழைய வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. கரம் மசாலா சேர்த்திங்கன்னா தொக்கோட சுவை வந்து இன்னும் அதிகமாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா இறால் வந்து நம்ம வேக வைக்கும் போதும் நிறைய தண்ணி விடும். அதனால் கொஞ்சமாக தண்ணி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்கும். பார்த்திங்களா, நல்லா திக்காக இருக்குது பார்த்திங்களா. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பொடி இறா தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு பொடி இறா தான் கிடச்சிருந்தது. நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பெரிய இறா கூட சேர்த்து சமைச்சிக்கலாம். இறாலை நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சரியாக வதக்கலைன்னா ஒரு இடத்துல நல்லா மசாலா பிடிச்சிருக்கும், ஒரு இடத்துல மசாலா பிடிக்காது, வெள்ளையாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. பார்த்தீங்களா, இறால் வந்து எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா. நம்ம தண்ணி நிறைய சேர்த்தோன்னா சீக்கிரம் வேகாது. அதே போல் இறால் ரொம்ப நேரம் வேக வைக்கும் போது லப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷம் மூடி இறக்குன உடனே நல்லா திக்காக தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இறால் தொக்கு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு மூடிக்கோங்க. பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது சாதம், சப்பாத்தி, தோசை, டிஃபன் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான இறால் தொக்கு செய்கிறது சுலபந்தாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.